வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துடலாம்ப்பா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட சில பேர் இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்னு நினைக்கிற அந்த மனுஷங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க இருக்கும். ஆனா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுட்டு வாழக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா? அப்பப்பா, அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க பிரச்சனையே தாங்க இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வாழ்றதே பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்ச காலம் தாங்க. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு நினைங்க. அதை விட்டுட்டு நாம இப்படித்தான் இருக்கணும், இங்க போனா இப்படித்தான் இருக்கணும்னு எல்லாத்துலயுமே ஒரு கோடு போட்டு வச்சுக்காதீங்க. சில மனுஷங்க இருப்பாங்க, தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரூல்ஸ் போட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கணுங்க. அதாவது அப்பப்ப நிச்சயமா நடக்கும். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். அதுக்காக நீங்க ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும், இந்த நேரத்துல தான் சிரிக்கணும், மற்ற எல்லா நேரத்துலயும் உம்முன்னு இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. கடைசியில திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இருக்காதுங்க. வெத்து காகிதம் மாதிரி நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில நினைச்சு பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட ஒன்றும் இருக்காது. ஸோ வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் போட்டு வாழாதீங்க. வாழ்க்கைய ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க. நிச்சயமா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஈஸியா அதை தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்கூடா நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு வாழ்றவங்களை பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக தான்ப்பா வாழ்கிறேன், கோடு போட்டு வாழ்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறது எப்படின்னு முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சுக்குவேன்னு சில பேரெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கிறதுக்காகவே மைண்டுக்குள்ளே போட்டு தேவையில்லாத அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை மாதிரியே தெரியாதுங்க. வர பிரச்சனை எல்லாமே உங்களை பார்த்து ஓடி போயிடும். இதை நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும், இவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கணும், அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் எழுதப்படாத விதி. எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு யோசனையிலே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையை அவங்க புரிஞ்சிக்க முடியாது. இதுல எதுக்காக அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்? யோசிச்சு பாருங்க. சில பேரெல்லாம் இருப்பீங்க, ஏன் தான் அவங்க நான் பேசுற விஷயத்த புரிஞ்சிக்கலன்னே தெரியல அப்படின்னு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வாழணும்னு அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க கரெக்டா வழி நடத்தி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யாரை நினைச்சும் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. டென்ஷன் ஆகாத ஃப்ரீயா உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. ஸோ தேவையில்லாததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. இருக்கிற இந்த நிமிஷத்தை வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. என்னைக்குமே எந்த உறவா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு உண்மையான உறவா இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கண்ணாடி மாதிரி இருக்கணும், அப்படி இல்லையா நிழல் மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா கண்ணாடி என்னைக்குமே நம்ம கிட்ட பொய் சொல்லாது. அதே மாதிரி நிழல் எப்பயுமே நம்மளை விட்டு போகாதுங்க. அந்த மாதிரி உறவு உங்களுக்கு கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி உறவுகளை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க. என்னைக்குமே நீங்க சாகுற தருணத்துல கூட உயிரே போகுது அப்படின்னா கூட சில பேர்கிட்ட போய் எதிர்பார்த்து நிக்காதீங்க. சில மனுஷங்க கிட்ட சாகுற தருணத்துல கூட அழுதுறாதீங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணு தண்ணி கூட யாரு முன்னாலையும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேரோட தேவை என்னன்னா உங்களோட சாவுலாம் கிடையாதுங்க. நீங்க எப்படா அழுவீங்க அதை பார்த்து சிரிக்கலாம்னு நினைக்கிற மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, எப்பயுமே அடுத்தவங்க முன்னால சில சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை பார்த்து பாவப்படுவாங்கன்னா நினைக்கவே நினைக்காதீங்க.
சில பேர் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் மூஞ்ச பாவமா வச்சுக்குவாங்க. அவங்க நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல சாரி, நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க. நான் சில பேரை தான் சொல்றேன். சில பேருடைய கேரக்டர் என்னவா இருக்கும்னா, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சோகத்திலேயே இருப்பாங்க. கேட்டா எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. நீங்க கேட்டு பாருங்களேன். அந்த மாதிரி உம்முன்னு முகத்தை வச்சிருக்கவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. அதுல உன்கிட்ட நான் என்னத்த சொல்றது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி புலம்புறதுனால இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் முன்னால என்னைக்குமே மனசு உடைஞ்ச மாதிரிலாம் இருந்துராதீங்க. நீங்க எப்படா மனசு உடைஞ்சு போய் பேசுவீங்க, அதை பார்த்து ரசிக்கலான்னு சில கூட்டமே காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. யாரு முன்னாலையும் கலங்கி போய் நின்றுடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்களுடைய கலக்கம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க பல பேருடைய மௌனத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இப்படி பேசிட்டோம் அப்படின்னா அது அவங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களே. நம்ம என்ன பேசினாலும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கு. நாம ஒரு மீனிங்ல பேசினா அது அவங்க வேற மீனிங்ல எடுத்துக்கிட்டு கடைசியில பிரச்சனையில போய் முடிஞ்சிருதேன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேசுறதே இல்லைங்க. அடுத்தவங்க முன்னால பேசுறதே குறைச்சிக்குவாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்த சில பேரு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் பேசுறத அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா அவங்க அமைதியா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலயும் இதே பாடம் தாங்க. அடுத்தவங்க உங்களுடைய வார்த்தையை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல மௌனமா இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மௌனமா அமைதியா இருந்தீங்கன்னா, என்ன திமிரு பாரு, பேச கூட மாட்டாங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க. ஆக மொத்தம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, காலம் அவங்களுக்கு சரியான நேரத்துல நிச்சயமா பதில் சொல்லும். ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த கசப்பான நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது காலம் முழுக்க கசந்துக்கிட்டே இருக்காது. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நிகழ்வுகள் மாறும்போது நிச்சயமா உங்களுக்கு நடந்த அந்த கசப்பான நினைவுகள் கூட அதுக்கப்புறமா இனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க காலேஜ் படிக்கிறப்பவோ ஸ்கூல் படிக்கிறப்பவோ இல்ல ஏதோ ஒரு சமயத்துல முன்னால நடந்த விஷயங்களை இப்ப நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கே சிரிப்பா வரும். நாமலாம் இப்படி நடந்துக்கிட்டோம், நாமலாம் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு வருத்தப்பட்டோம் அப்படின்னு சில நேரத்துல அதை நினைச்சு சிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதே விஷயம் காலம் முழுக்க நீடிக்காது. இந்த கஷ்டத்தை அன்னைக்கும் கொடுக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த கசப்பான நினைவுகளை அப்பப்ப மறந்துட பழகிக்கோங்க. அதை காலம் முழுக்க தூக்கி சுமந்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நாம என்னதான் உயிரை கொடுத்து நாம உழைச்சனாலும் சில பேர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த பரிசு என்னவா இருக்கும் தெரியுமா? சும்மா நடிக்காத, உன் சீனெல்லாம் இங்க காட்டாத, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி அப்படின்னு சில பேர் நம்ம கிட்ட இப்படி தாங்க பேசுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உயிரை கொடுத்து சில பேருக்காக உழைக்கிறது தப்பு கிடையாது. யாருக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு இடத்துல மரியாதை, மதிப்பு, கௌரவம், நம்மளை மதிக்காத ஒரு இடத்துல நாம போய் உயிரை கொடுத்து வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம உயிரை கொடுத்துட வேண்டியதுதான். யோசிச்சு பாருங்க. நம்மளை மதிக்கிறாங்க ஒருத்தவங்க, நமக்காக சில விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க உழைக்கிறது தப்பு கிடையாதுங்க. இங்க யாருக்காக செய்யறோம் அப்படிங்கிறத தெளிவா இருங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்க வேண்டிய நிலைமை வரும். நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸ் அதுவாக தான் இருக்கு. நான் என்னோட காதலிக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய மனைவிக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். சில பேர் ரொம்ப உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச சில உறவுகள் கூட சில நேரத்துல விட்டுட்டு போகும்போது அதை தாங்கிக்கவே முடியாது. நாம அந்த இடத்துல அவங்களோட உறவை சந்தேகப்படவும் முடியாது. இவங்கெல்லாம்
இப்படி பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, அவங்கள அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அவங்கள எப்படிங்க நம்ம சந்தேகப்படுறதுன்னு உங்க மனசுக்குள்ள எண்ணம் இருக்கலாம். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நெனச்சு பார்க்கல. அப்புறம் எப்படி நம்ம அவங்களுக்காக சில விஷயங்கள செய்யாம இருக்க முடியும்னு உங்க மனசுக்குள்ள யோசனை இருக்கு தெரியுது. ஆனா, வேற வழி கிடையாதுங்க. இந்த மாதிரியான சில சூழ்நிலையில அதையும் கடந்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. நான் சொல்லலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சாதாரணமா நான் வாய் வார்த்தைக்கு வீடியோ பதிவில் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம். அதான் நான் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும். ஸோ அது எனக்கு புரியுது. வேற வழியே கிடையாது. அந்த விஷயத்த நீங்க கடந்து தான் ஆகணும். ஸோ அதை மறக்கவே முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நினைச்சு பாருங்க. சில வேலைகளை செய்யுங்க. உங்களை நீங்க பிஸியா மாத்திக்கோங்க. உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே தேவையில்லாத எந்த விஷயத்தை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கண்ணை பார்த்து பேச பழகிக்கோங்க. போனை பார்த்து பேசுறது, மேலே பார்த்து பேசுறது, எங்கேயோ பார்த்துட்டு பேசுறது, தயவு செஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது வேற விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அவங்க உண்மையை பேசுறாங்களா பொய்ய பேசுறாங்களான்னு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த கண் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ணால எந்த ஒரு பொய்யையும் ஒளிச்சு வைக்கவே முடியாதுங்க. திருன்னு முழிச்சே அந்த மொழியே நம்மள அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா காட்டி கொடுத்துரும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. பேசும்போது கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பழகிக்கோங்க. உங்க மேல வீசக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா, விமர்சனம் அப்படிங்கிற அந்த கல்லை ரொம்ப 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 கவனமா பொறுக்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மறுபடியும் நீங்க அவங்களுக்கு வீசுறதுக்கு இந்த கல்லு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக ஒருத்தவங்க உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்க பழி வாங்குங்க, இந்த விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. சில பேர் உங்க மேல சொல்லின அந்த பழி, அந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் யாரும் உங்களை விமர்சனம் பண்ணினா கூட அதனால நீங்க மனசு உடைஞ்சு போக மாட்டீங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காகவாவது உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெற்றிக்கு பின்னால நிறைய ஏமாற்றம், நிறைய துரோகம், இன்னும் சொல்ல போனா அவங்க சொல்லக்கூடிய விமர்சனம், அந்த விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா அது ஒரு மனுஷனை நிச்சயமா பெரிய ஆளா மாத்திருங்க. இதை நான் மறுக்கவே முடியாது. அது சில பேர் இருக்காங்க, நம்மளோட நல்லதுக்காக விமர்சனம் பண்ற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம நல்லா வரணுங்கிறதுக்காக நம்மளை தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க பாத்தீங்களா. உன்னாலலாம், அதாவது நம்மளுடைய நலன் விரும்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இப்படி இருக்க, உன்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்மள இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னாலலாம் முடியாது, நீ எல்லாம் எங்க ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தோணும், இவங்க சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு தோணும். இன்னும் சில பேர் இருக்காங்க, எப்படி அவங்களோட விமர்சனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க எப்படி உங்க மேல விமர்சனம் வைப்பாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, இதை நீ செஞ்சினா கண்டிப்பா உனக்கு தோல்விதான் வரும், இதெல்லாம் நீ முயற்சி பண்ணாத, நான் தான் அப்பவே சொன்னல அப்படின்னு நெகட்டிவாவே சில பேருடைய விமர்சனங்கள் இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் சின்ன விஷயத்தை இங்க நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நான் 9th படிக்கும் போது நினைக்கிறேன், நான் ஒரு போட்டி, பேச்சு போட்டி, அப்பெல்லாம் நான் நிறைய பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டின்னு எல்லா போட்டியிலையும் கலந்துக்குவேன். அப்ப நான் ஸ்கூல் லெவல்ல, எங்க ஸ்கூல் லெவல்ல நடந்த காம்படிஷன்ல நான் தோத்துட்டேன். அப்ப எங்க அம்மாவுடைய அக்கா, எங்க பெரியம்மா சொன்னாங்க, நீலாம் எதுக்கு இதெல்லாம் கலந்துக்கிற, உன் மாதிரி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க பாரு, நீ எல்லாம் எங்க ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, என்னடா நம்ம பெரியம்மா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இது 100% உண்மைங்க, சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல நடந்த உண்மை இது. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எனக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. நம்ம ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லையா, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, அதுக்காகவாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. அடுத்து தலைவாசல்ல போட்டி நடந்துச்சுங்க, இன்டர் ஸ்கூல் மீட் நடக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டியில நான் அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதாவது இந்த ஸ்கூல்ல தோத்து போயிட்டேன் தான் நினைக்கிறேன், 3rd ப்ரைஸ் கூட இல்ல, தோத்து போன நானு
கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நான் பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு என்னோட காரணம் அந்த இடத்துல நான் யார் சொல்லுவேன்னா என்னோட பெரியமாங்க. நிச்சயமா அந்த இடத்துல அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட் அப்படின்னா நீ நல்லா வருவ, நீ இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த இடத்துல நான் கண்டிப்பா அப்படி பண்ணியிருப்பேனான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆனா நீலாம் வேஸ்ட்டு, அந்த பிள்ளைலாம் அப்படி பண்ணுது, இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, அவங்கெல்லாம் எப்படி போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, நீ எல்லாம் எதுக்கு கலந்துக்கிட்டேன்னு என்னை சொல்லி என்னை ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் படுத்தி கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வெறியோட அடுத்த நாள் நான் ஜெயிச்சுட்டு எங்க பெரியம்மா கிட்ட போய் காமிச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க, என்னை ரொம்ப 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 என்கரேஜ் பண்ற என்னோட பெரியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சுட்டே பெருசா ஜெயிச்சுட்டு சாதிச்சு போனா கூட இதெல்லாம் பத்தாது, இன்னும் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துல நமக்கு மோட்டிவேஷன் தேவை. என்னுடைய கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, நான் எத்தனை மேடையில பேசிட்டு இறங்கினாலும் நீ சூப்பரா பேசுனேன்னு ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாதுங்க. நான் கீழே இறங்கி வந்தேன்னா அங்க இருக்கிற மக்கள் எத்தனை பேர் என்கிட்ட வந்து கை கொடுப்பாங்க, நீங்க சூப்பரா பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஒரு வீடியோவாவே எடுத்து கூட போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் பெருசா சாதிக்கணும், இன்னும் நீ வந்து பெரிய லெவல்ல வரணும், இதெல்லாம் பத்தாது அப்படின்னு என்னைய ஒரு நாள் கூட நம்மள வந்து, அதாவது நான் அப்படி நல்லா பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஒரு அந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள நான் இந்த வீடியோக்காக உண்மையா சொல்றேங்க, நான் பொய் சொல்லல, எனக்குள்ள கொஞ்சம் திமிரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லா பேசிடுவோம், நம்ம பேசலன்னா வேற யார் பேச போறாங்க, நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எனக்குள்ள அந்த இருக்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை இவங்க வந்து கொஞ்சம் உடைச்சாங்க. நிறைய விஷயங்களை நீ கத்துக்கணும், நீ பேசுவ இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னும் நிறைய விஷயங்களை நீ கேதர் பண்ணு, அப்பதான் நிறைய உன்னால பாயிண்ட் பேச முடியும் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இடிச்சு சொல்ல ஆள் இல்லை அப்படின்னா அரசன் கூட ஆண்டியா போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஆட்சி அமையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சில அரசனுக்கு கூட சில யோசனைகள் கரெக்டா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது சரியான ஆட்சியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்மள ஒரு குறை சொல்லி நம்மள, அதாவது குறைன்னு சொல்ல முடியாது, நம்மள சில விஷயங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நம்ம மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறணும். அதை விட்டுட்டு என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இதெல்லாம் பத்தல, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க புலம்ப ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நமக்கு கிடைச்ச விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாம படிக்கட்டா மாத்திக்கிட்டு வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்கு போய்கிட்டே இருக்கணுமே தவிர தேவையில்லாத மனசுக்குள்ள இந்த விஷயங்களை எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்க மனசுக்குள்ள தோணக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதே போயிடுவீங்க. பெருசா அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க சொல்ற குறைய நினைச்சே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்களா, அடுத்து கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு வைராக்கியம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவீங்க. என்னைக்குமே முதல் தடவை ஒரு இடத்துல நீங்க அசிங்கப்பட்டுட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, அதே மாதிரி 2வது தடவையும் ஒருத்தரால நீங்க அசிங்கப்படுறீங்க, காயப்படுறீங்க அப்படின்னா காரணம் அவங்க கிடையாதுங்க, நீங்க தான். ஹானஸ்டா சொல்றேன், நிறைய இடத்துல நானே இந்த ஒரு அனுபவம் எனக்கே நடந்திருக்கு. ஒரு சில இடத்துல நம்மள ஒரு வார்த்தையை சொல்லி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவோம், மறுபடியும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த புத்தி உரைக்காது. நாம அந்த தடவை நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், மறுபடியும் நல்லா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நம்ம சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவோம், மறுபடியும் நம்மளை காயப்படுத்துவாங்க. அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எத்தனை தடவை சூடு பட்டாலும் புத்தியே வராது. நான்லாம் ஒரு தடவை பட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இடத்துல வந்து நாமளாம் வாலண்டியரா போய் பேசுறது, மதிக்கலைன்னா கூட அவங்கள நலன் விசாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் தாங்க நானு. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நானே மாத்திக்கிட்டு இருக்கேன். நம்மளை மதிக்கிறவங்களை நாம மதிக்கணுங்க.
கண்டிப்பா அது செய்யணும். அதுதான் உண்மை, அதுதான் நல்லது. ஆனா நம்மள மிதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்கள மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க முன்னால நீங்க வாழ்ந்து காட்டுங்க. கெத்தா வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம். உங்களுடைய வெற்றியே அதுதாங்க. நம்மள மதிக்காதவங்கள போய் நீங்க தொங்கணும்னு அவசியமே கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அந்த தத்துவம் சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்குங்க. ஆனா அதை கடந்து வர்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னைக்குமே வாழ்க்கையில சில நிமிடங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதை ஈஸியா கடக்கிறது அந்த அளவுக்கு சுலபமே கிடையாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது? அதையும் கடந்துதாங்க ஆகணும். எல்லாமே தெரியும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? எனக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாதுன்னு இருக்கிறவங்களாம் சுத்தமான குழப்பவாதி. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க தாங்க வாழ்க்கையில அறிவாளி. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்து வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க ஒண்ணுமே கத்துக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது? எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சில பேர் பேசிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட வாதாடாதீங்க. நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. யார் அறிவாளி, யார் முட்டாள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட நேரத்தை நீங்க யாரோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா? பொதுவாவே தான் பண்ற அந்த தவறுகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த தவறுகளை மறைக்கிற, அதுல காட்டுற அந்த அக்கறை தப்பு பண்ணாமே இருக்கணுங்கிற விஷயத்துல காட்டுறதே கிடையாதுங்க. நிறைய பேர் அப்படித்தாங்க. தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பழிய தூக்கி யார் மேல போடலாம், அது இல்லவே இல்லைன்னு எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர, அந்த இடத்துல தப்பே பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த மென்டாலிட்டி வரவே வராது. ஒரு தடவை தப்பு பண்றது சாதாரணமா மனுஷ இயல்பு தான். தப்பே பண்ணாமலாம் இங்க யாராலையும் இருக்கவே முடியாது. மறுபடி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாராலையும் திருத்த முடியாது, மாத்த முடியாது. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே தேடிக்கிட்டே வாழ்க்கைய வாழாதீங்க. வாழ்ந்துக்கிட்டே தேட ஆரம்பிங்க. அதுதாங்க வாழ்க்கை. சில பேரு வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா, வீடு கட்டணும்னா, வண்டி வாங்கணும்னு அதுக்காகவே அந்த விஷயத்த நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வீடு கட்டுவோம். அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இல்லாம இருக்க முடியுமா? வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நான் பல தடவை எல்லா வீடியோ பதிவுலையும் சொன்ன ஒரு பதிவு அதுதான். அதனால வாழ்க்கையில நாம ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தோஷத்தெல்லாம் மூட்டை கட்டி வைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிச்சுக்கோங்க. அத்தியாவசிய தேவைகள் செய்யுங்க. அது தப்பே கிடையாது. சில பேர் இருப்பாங்க, நாம வீடு கட்டுற வரைக்கும் நல்ல துணிமணி போடக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்தா போதும், 1 2 எடுத்தாவே போதும், தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாதுன்னு இறுக்கி பிடிச்சி வாழ்க்கையில சந்தோஷத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்காதையே போயிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்க அத்தியாவசியத்துக்கும் அனாவசியத்துக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. அத்தியாவசிய தேவைகள் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம எதுக்கு வாழ்றோம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். சில பேர் நல்ல சோறு கூட சாப்பிட மாட்டாங்க. நாம் அந்த விஷயத்தை அனுபவிக்கிற வரைக்கும் நம்ம நல்ல சோறு கூட சாப்பிடக்கூடாதுன்னு வயிற்றை இறுக்கி பிடிச்சி என்னத்தை சாதிக்க போறீங்க? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், ஓடா தேய்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நல்ல டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா காசு ஆயிடுங்கிறதுக்காக ஹோட்டல்லையே சில பேர் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுல ஒன்றும் ஆயிடாதீங்க. வாழ்க்கையை அனுபவிச்சுட்டே வாழ பழகிக்கோங்க. என்னைக்குமே எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமா தாங்க இருக்கும். சாரி, எப்படியும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிருவாங்க. இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கும். அதனால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. என்னைக்குமே வேதனைகளும் சோதனைகளும் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு உதவி பண்ணும். சோதனை வந்துருச்சு அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எல்லாமே உங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்காகத்தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 24 நிமிஷம் வந்துருச்சு. 24 நிமிஷம் வரப்போகுது.
எனக்கே மூச்சே விட முடியலங்க. அந்த அளவுக்கு ஒரே ஷாட்லயே எடுத்துட்டு இருக்கேன். நேத்து என்னாச்சுன்னா, நான் பேசிட்டு இருக்கப்பவே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால 2 வீடியோவா எடுத்து அத மெர்ஜ் பண்ணுனேன். அந்த வீடியோ பெருசா வியூஸே போகல. இந்த வீடியோ வியூஸ் போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். தினமும் ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட நான் வந்து இந்த வீடியோ பதிவை போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, சந்தேகம் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு வீடியோ பதிவுல எனக்கு வீடியோ போட்டு மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்காக நான் வீடியோ வந்து மேக் பண்றேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கும் தயாரா இருக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.